Dear students, இன்னைக்குள்ள கிளாஸ்ல 11th chemistry unit 4 hydrogen lesson-ல physical and chemical properties of hydrogen பத்தி பார்க்க போறோம். So first physical properties of hydrogen பார்க்கலாம். First one என்னன்னா, it is a colorless, odorless, tasteless, lightest and highly flammable gas. கலர் இருக்காது, ஒரு ஸ்மெல் மனம் இருக்காது, டேஸ்ட்லெஸ் எந்த டேஸ்ட்டுமே இல்லை, லைட்டஸ்ட் என்னது ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மியான and highly flammable னா ஈஸியா தீ பிடிக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்னது வெடிபொருட்கள் வெடி மருந்து எல்லாம் செய்யறதுக்கு ஹைட்ரஜன் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் a non-polar diatomic molecule. டயட்டாமிக்னா தெரியும் இதுல H2 நம்ம எப்பவுமே ஹைட்ரஜன் எழுதும்போது H2 தான் போடணும் பிகாஸ் இட் இஸ் a diatomic molecule அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் போலார் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் H2O இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி ஸ்பிளிட் ஆகும், H பிளஸ் அண்ட் OH மைனஸா ஸ்பிளிட் ஆகும். இது நம்ம போலார் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ நான் போலார் அப்படிங்கிறது இப்போ ஹைட்ரஜன் ஸ்பிளிட் ஆனாலுமே H பிளஸ் ஹைட்ரு இப்போ நீங்க எதுவுமே பாசிட்டிவோ எதுவுமே நெகட்டிவோ கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம், நான் போலார். பாசிட்டிவ் இது நெகட்டிவா கன்வெர்ட் ஆகாம இருக்கக்கூடியது நான் போலார் டயட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். Next, it can be liquefied under low temperature and high pressure. அதாவது hydrogen is a gas. So the liquid hydrogen கன்வெர்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் கொடுத்து ப்ரெஷர் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா gaseous ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த லிக்விட் ஹைட்ரஜன் தான் நம்ம ராக்கெட் ஃபியூலா யூஸ் பண்றோம். ராக்கெட் அதுல இப்ப நம்ம கார் பைக் இதுல எல்லாம் நம்ம ஃபியூல் பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி யூஸ் பண்றோம்ல. ஸோ அதே மாதிரி ராக்கெட் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபியூலா யூஸ் பண்றது என்னது லிக்விட் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் இஸ் ஏ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அதாவது ரிடக்ஷன் நமக்கு தெரியும், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காப்பர் ஆக்சைட்ல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி காப்பர் ஆக்சைடை காப்பர் மெட்டலா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் காப்பர் ஆக்சைடு இன்டு காப்பர். ஸோ அதனாலதான் ஹைட்ரஜன் என்னன்னு சொல்றோம், ஒரு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனை கம்பைன் பண்ணி H2O ப்ரொடியூஸ் பண்ணும். இது இருக்கக்கூடிய காப்பர் நமக்கு தனியா கிடைக்கும். இதான் என்னன்னு சொல்றோம், ஹைட்ரஜன் இஸ் a good reducing agent அப்படின்னு சொல்றோம். So these are the physical properties of hydrogen. Now chemical properties of hydrogen பார்க்கலாம். So first one, hydrogen react with oxygen to give water. So நமக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் தான் இதுதானே. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். So H2O. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா ஆக்சிஜன் இங்க 2 இங்க 1 தான் இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 2 போட்டோம்னா ஹைட்ரஜன் 2 into 2 4 ஆயிடுச்சு. சோ இந்த பக்கம் பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 போட்டுக்கலாம். அப்போ ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இட் இஸ் an exothermic reaction. What is mean by exothermic? அதாவது ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும்போது அது ஒண்ணுல எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கும், இல்லனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கும். ஒண்ணுல எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கும், இல்லனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சோ இது என்ன அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்ல இருந்து ஹீட் லிபரேட் ஆச்சு, இல்லனா அது ஹீட் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸோதெர்மிக். சோ liberation of heat is known as exothermic reaction. endothermic னா என்னது, அப்போ absorption of heat. இது ஈஸியா சொல்லலாம். அப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் கொஞ்சம் குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க. குளுக்கோஸ் எடுத்து உங்களுடைய பாம்ல கையில வைக்கிறீங்க. கையில வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் தாண்டினதும் நம்ம கை என்ன ஆகும், கூல் ஆகும். இதுதானே. ஸோ எதனால அப்படின்னா இட் அப்சர்வ்ஸ் ஹீட். அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுது, ஹீட்டை நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த ஹீட் அப்சர்வ் பண்றதுனால அது we feel very cool. So it is known as endothermic reaction, absorption of heat. இது நீங்க கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர், ஏரியல் சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்து இதே மாதிரி கையில வச்சிருந்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கை கொஞ்சம் ஹீட் ஃபீல் பண்ணும். அது எதனால அப்படின்னா this detergent powder release heat, liberate பண்ணுது. ஹீட்டை லிபரேட் பண்றதுனால we feel very hot. புரிஞ்சுதுல்ல. ஸோ அப்சர்வ் பண்ணக்கூடியதை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம், ஹீட்டை லிபரேட் பண்ணக்கூடியதா இருந்தா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் an exothermic. அப்போ ஹைட்ரஜன் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால
செல்ஸ்ல ஃபியூல் செல்ஸா யூஸ் பண்றாங்க இந்த ரியாக்ஷன். ஃபியூல் செல்ஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூல் செல்ஸா இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்றாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைட்ரஜன். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹாலஜன்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ஹாலஜன்ஸ்னா நமக்கு தெரியும் என்னது, ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்னு சொல்லிக்கலாம். ஹாலஜன்ஸ் என்னெல்லாம் ஹாலஜன்ஸ் சொல்லுவோம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் தான். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றது, ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஹைட்ரஜன் ஈஸியா ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ், அதாவது இப்ப சப்போஸ் ஹாலஜன்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், காமன் சிம்பிள் H2, ஹாலஜன்ஸும் X2 தான் போடுவோம் அப்படிதானே. முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஜென்ஸ்னு வரக்கூடியது, அதாவது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அதே மாதிரி ஹாலஜன்ஸ், இது எல்லாமே நம்ம என்னது டயட்டாமிக் மாலிகுலா கன்சிடர் பண்ணோம். அப்போ H2 plus X2. ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்கும், ஹைட்ரஜன் ஹாலைடு. இந்த ஹாலஜன்ங்கிறது காமன். இப்ப ஹைட்ரஜன் ஃப்ளூரின் கூட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு கிடைக்கும். அதே மாதிரி குளோரின் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் குளோரைடு, புரோமின் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஹைட்ரஜன் புரோமைடு. சோ இது என்ன சொல்றாங்கன்னா, எதனால இந்த ஹைட்ரஜன் ஹாலஜன்ஸ் கூட ஈஸியா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்ப ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, 1 அப்படிதானே. இப்ப ஃப்ளூரின் பார்த்தோம்னா, இப்ப ஹாலஜன்ஸ் ஃபேமிலில ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின் இருக்கு. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9. சோ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி போடலாம், 1s2, 2s2, 2p5 அப்படிதானே. 5 plus 2 7, 7 plus 2 9. ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடியே நான் சொன்னேன், அதாவது ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் ஒண்ணுல ஆஃப் ஃபில்டா இருக்கணும், இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும் அப்படிதானே. ஸோ இந்த ஃப்ளூரினுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு, பி ஆர்பிட்டலோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 6. ஸோ இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இட்ஸ் நீட் 1 more எலக்ட்ரான். சோ அந்த 1 more எலக்ட்ரான் யார்கிட்ட இருக்கு, ஹைட்ரஜன் கிட்ட இருக்கு. சோ இந்த ஹைட்ரஜன் இதுக்கு ஈஸியா இந்த ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். சோ டொனேட் பண்ணும்போது ஹைட்ரஜனோட சார்ஜ் என்னதா மாறும், பாசிட்டிவ். நமக்கு தெரியும் when the atom loses its electron it becomes positive charge அப்படிதானே. சோ எல்லாமே ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லா ஹாலஜன்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்ல அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்காக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எலக்ட்ரான் குறைவா இருக்கும். சோ ஹைட்ரஜனுக்கு கரெக்டா அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் ஈஸியா அந்த ஹாலஜன்ஸ் கூட இருக்க எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால இது ஈஸியா ஹைட்ரஜனும் ஹாலைடும் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல ஒவ்வொரு ஹாலஜன்ஸ் எப்படி ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின் டேக்ஸ் பிளேஸ் ஈவன் இன் டார்க், அதாவது லைட் இல்லைன்னாலும் கூட லைட்லயும் ரியாக்ட் பண்ணும், லைட் இல்லைன்னா டார்க்கா இருந்தாலும் ஃப்ளூரின் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும். அவ்வளவு அதோட ரியாக்டிவிட்டி அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் குளோரின் ரியாக்டட் டு ரூம் டெம்பரேச்சர் அண்டர் லைட். குளோரின் ஹைட்ரஜன் கூட நார்மல் டெம்பரேச்சரா இருந்தாலுமே, லைட்டோட பிரசன்ஸ்ல நார்மல் டெம்பரேச்சரா இருந்தாலுமே அது ரியாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் புரோமின் கம்பைன்ஸ் ஆன் ஹீட்டிங். ஹைட்ரஜனும் புரோமினும் கம்பைன் பண்ணணும்னா அதை கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது ரெண்டுமே ஹைட்ரஜன் புரோமின் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் iodine is a photochemical reaction. Photochemical என்னது, chemical reaction takes place in the presence of light. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் photosynthesis ஒரு ரியாக்ஷன் படிச்சிருக்கோம் அப்படிதானே. photosynthesis என்னது, plants prepare their own food. தானே, இது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஏர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு குளோரோஃபில்லோட பிரசன்ஸ்ல அது எங்க தான் நடக்கும், லைட் இருந்தா மட்டும்தான் அந்த photosynthesis reaction நடக்கும். அததான் நம்ம என்ன சொல்றோம், photochemical reaction. Chemical reaction takes place in the presence of light. அதான் என்னது, photochemical reaction. So iodine ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணக்கூடியது நம்ம ஒரு photochemical reaction அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். So இதான் என்னது, செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, it also react with metals such as lithium, sodium and calcium. இந்த ஹைட்ரஜன்ங்கிறது லித்தியம், சோடியம், கால்சியம் கூட ஈஸியா ரியாக்ட் பண்ணும். இப்ப சப்போஸ் லித்தியம் react with hydrogen, என்ன கிடைக்கும் அப்படின்னா லித்தியம் ஹைட்ரைடு. லித்தியம் ஹைட்ரைடு இப்ப லித்தியம் ஹைட்ரைடுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது என்ன வரும், இங்க H2 இருக்கு அப்படிதானே. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 போட்டோம் அப்படின்னா இங்க லித்தியத்துக்கு 2 போட்டோம்னா என்ன ஆயிடும், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும். சோ அதே மாதிரி தான் சோடியம் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா சோடியம் react with hydrogen gives sodium hydride. So equation balance பண்றதுக்காக இங்க ஒரு 2 போட்டுக்கலாம்.
ஸோ இங்கே சோடியத்துக்கு என்ன பண்றோம், ஒரு 2 போடுறோம். ஸோ இதுதான் ஹாலஜன்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெட்டல்ஸ் கூடயும் ஹைட்ரஜன் ஈஸியா ரியாக்ட் பண்ணும். எதனாலன்னு பார்த்தோம்னா, இப்போ லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, 3. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் போடலாம், 1s2 2s1. ஹைட்ரஜனுக்கு நமக்கு தெரியும் என்ன வரும், 1s1. ஸோ இந்த லித்தியம் பார்க்கும்போது லித்தியத்துக்கு ஒரு எலக்ட்ரான் இது டொனேட் பண்ணிடுச்சுன்னா இதோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆயிடும், கன்ஃபார்ம் ஆயிடும். இது ஒரு ஸ்டேபிளா மாறும். ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு இந்த ஒரு எலக்ட்ரான் லித்தியத்துல இருந்து கிடைச்சிச்சுன்னா இந்த ஹைட்ரஜனும் என்ன ஆகும், ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஆகும். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லித்தியம் ஹைட்ரைடு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ண முடியுது. புரிஞ்சுதா? இதே மாதிரிதான் இப்ப சோடியம் பார்த்தோம் அப்படின்னா சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் போடுங்க, 1s2 2s2 2p6. ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் என்ன வரும், 3s1. ஸோ ஹைட்ரஜன் வரும்போது 1s1. ஸோ இதே மாதிரி தான் இப்போ சோடியத்துக்கு அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரான் அது ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆயிடும், ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா இதுக்கு என்ன ஆகும், ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ when it's accept electron it becomes negative charge. அப்படிதானே? ஸோ என்ன படிச்சோம், ஹாலஜன்ஸ் கூட படிக்கும்போது ஹைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது, மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் என்ன ஆகுது, நெகட்டிவ் சார்ஜா மாறுது. அதனாலதான் இந்த ஹைட்ரஜனுக்கும் அந்த மெட்டல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டா இருக்கும், ரொம்ப ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமான ஒரு காம்பவுண்ட் இது ஃபார்ம் பண்ண முடியும். இதானது ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் such as lithium, sodium and calcium. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப லித்தியம் மெட்டல் கூட ஹைட்ரேட் பண்ணி லித்தியம் ஹைட்ரேட் கிடைக்குன்னு சொன்னோம் அப்படிதானே? ஸோ இந்த லித்தியம் ஹைட்ரேட் யூஸ்டு டு ப்ரிப்பேர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ இந்த காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த லித்தியம் ஹைட்ரேட் இல்லைன்னா சோடியம் ஹைட்ரேட் யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லித்தியம் ஹைட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா லித்தியம் ஹைட்ரேட் ரியாக்ட் வித் அலுமினியம் குளோரைடு AlCl3. அலுமினியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கிடைக்கும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். சோ பிளஸ் இதுல காம்பவுண்ட் என்ன இருக்குன்னா குளோரின் இருக்கு. அப்படிதானே? இங்க குளோரின் எழுதவே இல்லை. சோ 3 குளோரின் இருக்கு. அதே மாதிரி இங்க லித்தியம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்காக இப்ப ஹைட்ரஜன் 4 இருக்கு. அப்படிதானே? சோ இங்க ஒரு 4 போட்டோம் அப்படின்னா இங்க லித்தியம் 4 லித்தியம் இருக்கு. இங்க நம்ம எவ்வளவு லித்தியம் தான் போட்டிருக்கோம், ஒரே ஒரு லித்தியம் தான் போட்டிருக்கோம். சோ 3 லித்தியம் பேலன்ஸ் இருக்கு, இங்க 3 Cl இருக்கு. சோ டோட்டல் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, சோ 3 LiCl அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி சோடியம் ஹைட்ரேட் எடுத்துக்கிறோம்னா சோடியம் ஹைட்ரேட் ரியாக்ட் வித் ட்ரைமெத்தில் போரேட் BOCH3 ட்ரைஸ். ட்ரைமெத்தில் போரேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் போரோஹைட்ரேட் கிடைக்குது. சோடியம் போரோஹைட்ரேட் பிளஸ் பேலன்ஸ்ல என்ன இருக்கு பாருங்க. இப்ப இங்க ஹைட்ரஜன் 4 வந்திருக்கு. அப்படிதானே? சோ ஹைட்ரஜன் 4 வந்திருக்குன்னா நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 4 ஹைட்ரஜனை போட்டுக்கலாம். இப்போ சோடியம் 4 இருக்கு. சோ இங்க எவ்வளவு இருக்கு, இங்க ஒரு சோடியம் தான் இருக்கு. சோ 3 சோடியம் பேலன்ஸ் இருக்கு, சோடியம் 3 பேலன்ஸ் இருக்கு. இங்க 4 ஹைட்ரஜன், இங்க 4 போட்டாச்சு. அதே மாதிரி போரான் இங்க எவ்வளவு இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்படிதானே? போரான் இங்க 4 இருக்கு. இங்க எவ்வளவு போரான் இருக்கு, 3 போரான் தான் இருக்கு. சாரி, இதுல ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. என்னன்னா இந்த 4ங்கிறது வெளியே போடக்கூடாது, இது உள்ளாடி வரக்கூடியது. அப்படிதானே? BH4. அப்ப போரான் இங்க 1 இருக்கு, இங்க போரான் அதே மாதிரி 1 இருக்கு. சோ போரான் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சோடியம் 3 இருக்கு. அதே மாதிரி CH3 பாருங்க எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. சோ 3 CH3. ஆக்சிஜன் பார்க்கலாம். ஆக்சிஜன் இங்க 3 இருக்குல்ல. சோ ஆக்சிஜனும் 3 இருக்கு. சோ இது மூணுமே 3 இருக்கிறதுனால டோட்டலா நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 3CH3ONA அப்படிங்கிற காம்பவுண்ட் போட்டுக்கலாம். இப்ப ஈக்குவேஷன் எல்லாமே பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. சோ இது என்னது, மெட்டல் ஹைட்ரேட்ஸ்ல இருந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது.
The last property of hydrogen பார்க்கலாம். Hydrogen acts as a reducing agent in the presence of nickel. நம்ம நேரமே படிச்சோம் hydrogen is a best reducing agent அப்படின்னு படிச்சோம். So இது எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா ஈத்தைன் காம்பவுண்ட். ஈத்தைன் ஃபார்முலா என்னது? CH triple bond CH. இத நம்ம என்ன சொல்லுவோம்? ஈத்தைன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். So இது reducing reagent. எதுக்கு பிரசன்ஸ்ல நிக்கல் and hydrogen reduce பண்ணும்போது இது எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா அதாவது ஒரு பாண்ட் பிரேக் ஆகி இது என்ன ஆகுது? CH2 டபுள் பாண்ட் CH2 ஆ மாறும். சோ ஈத்தேன் காம்பவுண்டா மாறும். திரும்பவும் இது கேட்டலிஸ்ட் அதாவது நிக்கல் கேட்டலிஸ்ட்ல பிரசன்ஸ்ல ரிடக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது? திரும்ப ஒரு பாண்ட் பிரேக் ஆகி எத்தில் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகுது. CH3 பாண்ட் CH3. சோ இதான் என்னது? ஹைட்ரஜனோட ரெடியூசிங் ஏஜென்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். So இந்த வீடியோல physical and chemical properties of hydrogen ரொம்ப clear-ஆ பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.